பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப ஒரு அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்க என்ன மாதிரி உடை உடுத்தி இருக்கிறீங்க என்பதை கூட கவனிப்பாராம். நம்ம ட்ரெஸ்ஸை கூட கவனிப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல ஒரு பக்தன் ஒரு காரியம் சொல்ற. தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீர் என்னை இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சின்னு கட்டினால் என்னை இடை கட்டினீர். அதாவது என்னை களைந்து போட்டு உடுத்து வித்தீர் என்பதாக அதனுடைய அர்த்தம். இரட்டை களைந்து போட்டீர். இரட்டுன்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல இது மாதிரி ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் சிலர்லாம் தாங்க முடியாத சில பிரச்சனை, நெருக்கம், பாடு, சில பாவங்கள் வந்துட்டா ஆண்டவரிடத்துல தங்களை அர்ப்பணித்து அதை அறிக்கை செய்து ஜெபிப்பதற்கு ரட்டு என்கிற உடையை உடுத்தி கொள்வாங்களாம். ரட்டு உடுத்தி சாம்பல் உட்கார்ந்து அப்படின்னு கூட பைபிள்ல இருக்கும். சிலர் ஜெபிக்கும் போது அது என்னது ரட்டுன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சாக்கு இருக்குல்ல, சாக்கு பை, நம்ம அரிசி நெல்லாம் கட்டுவாங்க, சாக்கு பை இருக்குல்ல, அந்த சாக்கு பையில அந்த சாக்கு அதுல ட்ரெஸ் தச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும், கம்ஃபர்டாக இருக்காது, அரிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உள்ளது சாக்குல ட்ரெஸ் தச்சு போடுறது. அதான் ரட்டு என்று சொல்லுவாங்க. அதாவது தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு அடையாளமாக அந்த ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலை போட்டு அதில் படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுவாங்க. தங்களை தாழ்த்தி அர்ப்பணி தேவன் அதை பார்த்து மனதுருகி பாவங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார். இது பழைய ஏற்பாடு காலத்தில் இருந்தது. இப்போ ரட்டுலாம் உடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம இருதயத்துல மனம் திரும்பினாலே போதும், இருதயத்துல தாழ்த்தினாலே போதும். அந்த காலத்துல தேவனுக்கு முன்பாய் தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாக, ஒரு தியாகம் பண்ணி ஜெபிப்பதற்கு அடையாளமா ரட்டு உடுத்தி கொள்ளுவாங்க. அது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை உடுத்தி கொண்டு இருப்பது இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்க என்னை நானே தாழ்த்தி கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளம். அது சாம்பலை போட்டு அதில் படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஜெபம். தாவீது சொல்றாரு, என் ரட்டை களைந்து போட்டு, இது உனக்கு வேண்டாம், இப்படிலாம் நீ உன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளாத, அதை களைந்து போட்டு மகிழ்ச்சி எண்ணம் கட்டினால் இடை கட்டினார். மகிழ்ச்சி என்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார். ரெட்டுன்ற டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கிற அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மகிழ்ச்சி என்ன ஒரு உடைய ஆண்டவர் தராராம். நீ உன்னை அப்படிலாம் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம், நான் உன்னை பற்றி தெரியும், நான் மன்னிச்சிடுறேன், உன் மீது இரக்கமா இருக்கிறேன், நீ வேண்டிக் கொள்றதை தர்றேன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நாமளே சில சமயம் வருத்தி கொள்ளும் தெரியுமா? அதாவது தங்களை தாங்களே வருத்தி கொண்டால் பெரிய தெய்வ பக்தின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த காலத்துல கூட தங்களே சாட்டையால் அடித்து கொள்வாங்களாம். அதாவது தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன சாட்டையால் அடித்து கொள்றது, காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறது, தங்களை காயப்படுத்தி கொள்ளுவது. அப்படின்னா தேவன் இறங்குவாரு, கடவுள் நம்ம மேல இறங்குவாரு, நம்மை நாமே காயப்படுத்தி பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுவது. இப்படி செய்கிற மக்கள் உண்டு. அது இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ஆண்டு சொல்றாரு, நீ எதுக்கு உன்னை வருத்தி கொள்ளணும்? உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் பாடுபட்டேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திட்டேன், உனக்காக நான் காலில் செருப்பு கூட இல்லாம சிலுவை சுமந்து வாரினால் அடிபட்டு ரத்தம் சிந்தி மறிச்சிட்டேன். இனி ஒன்ன நீ வருத்தி கொள்ள தேவையில்லை. நீ விசுவாசத்தோடு உன் இருதயத்துல உன்னை தாழ்த்தி ஜெபிச்சா போதும், நான் உன்னை மகிழ்ச்சியான உடையினால் உன்னை அலங்கரிப்பேன்னு சொல்றார். அதான் ஆண்டவர். ரட்டு உனக்கு வேண்டாம் மகளே, மகனே உனக்கு வேண்டாம். உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாத, நீ விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டா போதும், நான் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன், உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன் சொல்றார். இன்னைக்கு சொல்றார், உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன், மகிழ்ச்சியினால் நிரப்புவேன். அதனால இந்த ரெட்டெல்லாம் நீ களைந்து போட்டு விட்டு, கத்தரை களைந்து போட்டு விட்டு ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை?
அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நானே காயப்படுத்தி கொள்ள மாட்டேன், வேதனைப்படுத்தி கொள்ள மாட்டேன். என்னை உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு மகிழ்ச்சியான உடையை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனை இந்த மகளை தொட்டு கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.